ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நான் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா ரேண்டமாக அப்படி குக்கிங் விளாக். உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் காமிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல சண்டேக்கு நான் என்ன சமைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரு ட்ரை ப்ளே ஒரு சட்டி ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு அது யார் வாங்கி கொடுத்தா, அது எவ்வளோ அளவு, அது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அது போக வந்து நம்ம யூடியூப்க்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் சரியா. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நானும் இந்த காமிக்கணும் அந்த காமிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் காமிக்கிறதுக்கான சுச்சுவேஷனே எனக்கு அமைய மாட்டேங்குது. சரி, ஓகே, அது இந்த விளாகில் காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட், இப்படி அண்ணன் தம்பி, இப்படி யாரெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ரிலேட்டிவ்ஸ், சப்போஸ் யாராவது இந்தியாவில் இருக்கீங்கன்னா அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று தேடிட்டு இருப்பீங்களா? ஒரு பர்த்டே அப்போ, ஆனிவர்சரி அப்போ, ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களா அவங்கள தேடி போய், அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க தானே, ஏதாவது ஒரு டைமாக அப்படி யோசிச்சிருப்பீங்க தானே. ஸோ அதுக்கான ஒரு நல்ல பேஜை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேயா? ஸோ இதெல்லாமா சேர்ந்து தான் இந்த விளாக் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விளாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, வந்து யூடியூப்புக்கு வந்து ஒரு விஷயம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதுதான். ஆனால் வந்து 3 வீக்ஸ் ஆச்சு. ஏதாவது ஒரு வீடியோவில் கூட ரிவீல் பண்ணிடும்னு நினைக்கிறேன், ஆனால் அது முடிய மாட்டேன். இங்கே இருக்கிறதெல்லாம் கிழிச்சிட்டு, பிகாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ரஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கிழிச்சிட்டேன் நான். ஸோ என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு யூடியூப் வச்சு ரன் பண்ணி அதில் நமக்கு ஒரு இப்படி ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ யூடியூப் ரன் பண்ணுற எல்லாருமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா, ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது நமக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கும் போது வாவ், சூப்பரில். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணியிருக்கோம், நம்மளை எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம நல்லா ரீச் ஆகிருக்கோம். அதை விட மெயினாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஸோ பார்த்துருவோமா? டடா! நம்ம இப்போ சேனலோட பேர் போட்டு எல்லாமே வந்துருச்சு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, இதைத்தான் உங்ககிட்ட நான் காமிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் நினச்சிட்டு சரி ஓகே, விலாகில் தான் ப்ராப்பராக காமிக்க டைம் இருக்க மாட்டேங்குது, அது வந்து அட்டாச் பண்ண முடியல. நம்ம ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு ஃப்ரைடே மினி விலாகையாவது காமிச்சிடணும்னு நினைப்பேன். ஆனால் எங்கே, எப்படிலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், இது அப்படி காமிக்கும்போது நம்ம ஃபேஸ் எல்லாம் அப்படி தெரியணும் அப்படி இப்படி சொல்லிட்டு. ஆனால் அது நடக்கவே மாட்டேது. நானும் வந்து இது தள்ளி போடுறதுக்கு எனக்குமே வந்து அதோட சுவாரஸ்யமே போயிடுற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான், நம்ம வந்து நிறையா இன்னும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிலாம் மனசில் இருந்தாலும் இட்ஸ் அ பிகினிங். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்தா நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நம்பி இதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சஃபினா விலாக்ஸ்க்கு 1 lakh ரீச் பண்ணதுக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் கண்டிப்பாக என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிப்பேன்னு. ஸோ என்னை மாதிரி ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே உங்கள் கூட இந்த ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இன்னும் நிறைய ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக. தேங்க்யூ. ஆக்சுவலாக ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா, இது வந்து கரெக்டாக ஆஷா வந்து 29th நைட்டே எனக்கு அனுப்பிச்சு. அதாவது 30th 12 o'clock 11:45 இருக்கும் போது ஆஷா வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அனுப்பியிருந்துச்சு. இதில் ஃபுல்லாக சாக்லேட் இருந்துச்சு. என் பிள்ளைங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். என் ஃபோனில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி எல்லாமே போயிடுச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது பாருங்களேன், ஒவ்வொரு பிக்சர்ஸையும் பார்த்து செலக்ட் பண்ணி அங்கங்கே அழகாக வச்சுருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே ஒரு கப் ஒன்று இருக்குது, அதை எடுக்கல, அப்படியே தான் இருக்குது. சாக்லேட்டை மட்டும் பிள்ளைங்க உருகி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இந்த கிளிப்பை வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி போட்ட விலாக்லேயே வச்சுருந்துருக்கணும், கேக் கட் பண்ணது எல்லாமே. அதான் சொன்னேனே, காலையில் எழுந்திரிச்சு ஒரு சின்ன வேலை பார்த்தேன். என்னோடய பழைய பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் லேப்டாப்பில் மாட்டினேன். என்ன கன்றாவி வேலை நடந்துச்சுன்னு தெரில, அவ்வளோவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பர்த்டே கிஃப்ட்டு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா இதுதான் கொடுத்தேன். ஸோ இந்த பிராண்டில் வர ஒரு சன்கிளாஸ் கொடுத்தேன். இவர் எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, எல்லாமே செய்வார். ஆனால் அவர் ஒரு நாள் கூட அவருக்காக எப்போவுமே செலவு பண்ணிக்கிட்டதே இல்லை. ஈவன் ட்ரெஸ்ஸு கூட நான் தான் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு என்ன இது இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் அவருக்காக அவர் செலவு பண்ணவே மாட்டார் எப்போவுமே. ஸோ அவருக்கு இது வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ இது வாங்கியாச்சு. இது ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு நாள் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சாலிடான கிளாஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஆயிஷா வந்து நானும் ஆயிஷாவும் தான் போகும்போது அப்படி ஃபஸா ஒரு கார்டெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் அப்படியே இந்த கிளாஸ் வாங்கினோம்.
யாராவது வாங்கணுன்னா ஃபஸா கார்டு இருந்துச்சுன்னா எப்போவுமே யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட ஒரு 100-120 கிராம்ஸ் அப்படி தான் கம்மியாகும். ஸோ அது போக காமிக்கிறேன். அது போக இது ஃபுல்லாக ட்ரெஸ்க்கு வச்சு கொடுத்துருந்தேன். இது ஃபுல்லாக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். எப்போவுமே நான் வந்து ஷாப்பிங் போகிறப்ப அந்த விலாகெல்லாம் காமிப்பேன் இல்லையா, இந்த டைம் அப்படி காமிக்க முடியல, எடுக்கவே மறந்துட்டேன். அப்படின்றனால இவரை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காமிக்க சொன்னேன், எல்லா டிஷர்ட்டு எல்லாத்தையுமே. அந்த வீடியோஸ் தான் எல்லாமே போயிடுச்சு, என்ன பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ட்ரெஸ்ஸும் சேர்த்து வாங்கி கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு வேறு என்ன கொடுக்குற சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு, ப்ரேஸ்லெட்டு, சன்கிளாஸஸ்ஸு, வாட்ச்சு, இப்படி ஒரு 5-6 ஐட்டம் தான் இருக்குது. அது தவிர ஒன்றும் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ உட்காந்து இதை மறுபடியும் இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன், இதை உங்களுக்கு காமிக்கணுன்றக்காக. மெயினாக இதெல்லாம் இல்லை, எனக்கு இது தான். அது பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு அதை பிரிக்க மனசே இல்லை, அவ்வளோ செம்ம அழகாக இருந்துச்சு. இதை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு இது மாதிரி யாருமே உண்மையாக கிஃப்ட்டு கொடுத்ததே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப பர்சனலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட், அண்ணன், தம்பி, அக்கா இப்படிலாம் வந்து கத்தார், துபாய், இப்படி பஹ்ரைன் இப்படிலாம் கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை இங்கே ஸ்டே பண்ணிக்காங்க, நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் இந்தியாவிலேருந்து நினச்சிங்கன்னா இந்த பேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து அவங்க பேஜோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ அதோடு சேர்ந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன்னு சொல்கிறேன் நான். எனக்கு வந்து இந்த சட்டி வந்து பெனா தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ அதையும் அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோமா. ஆக்சுவலாக இந்த சட்டி பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன், ஊர்லேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு. எனக்கு இது யார் வாங்கி கொடுத்தாங்கன்றது சொல்லலை. ஆக்சுவலாக என்னென்னா நிறையா நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பார்த்துட்டு ஹஸ்பண்டை திட்டிட்டு அவங்க தான் சொன்னாங்க, நிறையா நீ நான்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுற சஃபினா, பிரியாணி கூட நீ வந்து நான்ஸ்டிக்காக தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து இந்தியாவிலேயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ இதான் வந்து ஒரு ஆள் வந்தாங்க, குரியர்லாம் இல்லை, ஆள் யாராவது வரதை பார்த்து தான் கொடுத்து விட முடியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் வந்து ஆள் வந்தாங்க, இப்போ தான் அம்மா கொடுத்து விட்டாங்க. ஸோ இது வந்து இது ஒன்றும் சமைக்கலை நான், எத்தனை கிலோ பிடிக்கும், எவ்வளோ பிரியாணி பண்ணுற, நெய் சோறு எவ்வளோ ஆக்கலாம் அப்படின்ற அளவெல்லாம் எனக்கு தெரியல. பட் வந்தோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் நான். இதோட அளவு வந்து 32 சென்டிமீட்டர், பார்த்தாவே தெரியும். ஸோ 32 சென்டிமீட்டர். இந்த கவரை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் டீட்டெயில்ஸை. இது வந்து ட்ரைப்ளே சட்டி, பார்த்தா உங்களுக்கு தெரியும், பயங்கர வெயிட். நான் கூட எனக்கு வேணா அந்த லிங்க் அனுப்பி கேட்கும்போது நல்லா இருக்கா சஃபினா, உனக்கு பிடிச்சிருக்கா, இதை பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே பயங்கர ஸ்ட்ராங். இந்த ஹேண்டல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூடாச்சுன்னா மறந்துக்கிறது கூட தொட்டக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா ஏதோ நல்லா ஃபேமஸான பேஜில் தான் போட்டாங்க, ஐ திங்க் மங்கள் சம்திங் ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் போட்டு எனக்கு ஆன்லைனில் வீட்டுக்கு டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகும்போது அம்மா சொல்லியிருந்தாங்க சூப்பராக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க, பேக்கிங் உரைக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட பாருங்களேன், அளவு எல்லாமே இப்படி தான் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க. என்ன எருமை பின்னாடி சட்டியில் தெரியுதுன்னு நகண்டு போறியா, நான் பார்த்துட்டேன். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது பாருங்களேன். ஸோ அளவு எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் பிரியாணியோ இல்லை நெய்சோர்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 10-12 பேர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நெய்சோர் மட்டும் ஆக்கலாம். பிரியாணியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 கிலோ அளவுக்கு ஆக்கலாம். நல்லா பெரிய சட்டியாக சாலிடாக கெட்டியாக இருக்குது. கண்டிப்பாக இதை சமைக்கிற அன்னைக்கு எவ்வளோ சமைக்கிறது, எவ்வளோ அரிசி, எவ்வளோ தண்ணி, இப்படி எல்லாமே மட்டனோட சேர்த்து எவ்வளோ, சிக்கனோட சேர்த்து எவ்வளோ போட்டால் இது வந்து அந்த குவான்டிட்டி சரியாக இருக்குன்ற உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ இது அளவு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ பெனா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சட்டி ஊரில் இருக்குது, நானும் பெனா ஒன்றா தான், பெனா எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றா தான் ஆர்டர் போட்டாங்க. ஸோ அவங்களோட சட்டி ஊரில் இருக்குது, இப்போ என்னோடது வந்துருச்சு. ஸோ பெனா துபாய் வந்துட்டு துபாய் வந்து ஒரு வழியாக சட்டி சேர்ந்துருச்சு. எப்படியாவது உங்களது கொண்டு வந்துருங்க, சரியா? எல்லாமே வாங்கியாச்சு சார். மீன்லாம் அதை நீங்கள் ஒன்று கழுவு வேணாம், நீங்கள் இது எப்படி கழுவுவீங்கன்னு தெரியாது. இதை கழுவுங்க, நான் மீனை நான் வந்து கழுவுறேன். உங்கள் சின்ன தண்ணி எஸ்கேப் ஆகிட்டாரு, கிரேட் எஸ்கேப், இல்லைன்னா அவரை பிடிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இந்த ப்ளூ ப்ளஸ் சட்டிலாம் எதுவுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்காம இருந்தேன். ஆக்சுவலாக தம்பி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கானா சொல்ல, எதுக்கு வந்திருக்காரு? சட்டி வாங்க வந்திருக்காரு. அவருக்கு வந்து சட்டிலாம் எதுவுமே சோறாக்குறதுக்குலாம் இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு 4 சட்டி எடுத்து கொடுத்தோன்னே இந்த 2 இது, அப்புறம் இது பின்னாடி 3 அடிக்க வச்சிட்டேன். பின்னாடி 3 இது, இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வச்சாச்சு. ஏன் நம்மக்கிட்டேருந்து ஒரு 4 சட்டி வெளியேறினோடனே நம்ம 4 சட்டி எடுத்து அடிக்க வச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்ம ப்ளூ சட்டியில் சமைக்கிறதுக்கான நேரம் நெருங்கி விட்டது. நம்ம என்ன சமைக்கணும், ஃபஸ்ட் நம்ம கழுவணும், அப்புறமா சமைக்கிறோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவுங்க, நம்ம அப்புறம் மீனை கழுவுறேன். நான் பையன் கழுவி கொடுக்குறேம்மா, மீன்லாம் வாங்குங்க, நைட்டே சமைச்சிடல என்னென்னமோ சொன்னையான். ஆள் அப்படி கிரேட் எஸ்கேப். இவ்வளோ மீனை பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டான். நாளைக்கு வாயை மட்டும் கொண்டுட்டு வா, வாடகை வாயை வெளுத்து விட்டுருவேன் நான். வாப்பா வந்து மசாலா போட்டு இந்த அலுமினியம் ஃபைல் அப்படியே பேக் பண்ணிடுறோம். ஓகே, நல்லா போட்டு தரணும்.
ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீ மசாலா போடுறதுல தான் மீன் எவ்வளோ சுவையாக வருதுன்னு தெரிய போகுது. ஓகே, பொரிக்கிறவங்க கையில் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நாயே என்னென்ன மசாலா தேவைப்படுது, நாளைக்கு நீ போய் மீன் சமைக்க ஆரம்பிக்க போறேன்னு சொன்னீல. ஸோ என்னென்ன மசாலா போட உனக்கு தெரிய வேணாமா? மிளகா பொடி சொல்லு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மணப்படம் பண்ணிக்க. ஓகே ஓகே, இந்த இருக்கு மஞ்சள் பொடி. ஓகே, மஞ்சள் பொடி. பெப்பர் பொடி போட மாட்டாங்க, பட் நான் போடுவேன். பிகாஸ் மிளகா பொடியோட உடப்போட பெப்பரோட உடப்பு வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, லூஸு உப்பு, கரம் மசாலா தூக்கி போடுவோம் மண்டையில். ஓகே, அவ்வளவுதான். இது மட்டும் போட்டால் போதும். 4 தான். லெமன் ஜூஸ் போடணும். தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் அதெல்லாம் தண்ணி விடும். ஓகே, ஸோ அதுக்கு போய் எண்ணெய் போட்டுக்கிறோம். ஓகே டன். ஓகே, தெரியுமா அப்பா நல்லா தான்ப்பா கழுவிருக்கோம். இல்லைம்மா ஒன்று தெரியுமா, லாஸ்ட் டைம் இப்படி தான் மீனுக்கு உப்பு போட மறந்துட்டேன்டா. இந்த ஒரு இதுக்கு போனோம் ஃபுசேராக்கு. அங்கே போகிறப்ப மீனுக்கு பேசிக்கிட்டு மீனவே எடுத்துட்டு போல. அது வேற கணக்கு. உப்பு போடலை, உப்பு போடாமல் பேசிஞ்சிட்டேன்டா. மறுநாள் வந்து பொரிச்சிங்களோ? மறுநாள் வந்து பொரிச்சிட்டு மேலே உப்பு தடவி விட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அடுத்த டைம் வரும்போது நீ சமைச்சு கொடுக்குறியா? ஆமாம், நான் பார்ப்பேன்ல எப்படி சமைச்சு கொடுக்குறான்னு. இந்த மீன் மசாலா போடுற வச்சா கண்டுபிடிச்சிடுவேன் நீ லாய்க்கப்பட்டு வருவியா வரமாட்டியான்னு. பாருங்க, வியூவர்ஸ்லாம் அசர போகிறாங்க. போட்டு கொடுங்க தம்பி, எங்களுக்கு போட்டு கொடுங்க. என்ன மசாலா போடுறதுக்கா? மசாலா போடுறதுக்கு உடனே கூப்பிடுறாங்களா? அந்த அளவுமா சமைக்க தெரியாமல் இருக்கவங்களா இருக்க போகிறாங்க. நம்ம சமைக்கிற டேஸ்ட்டே வேறம்மா. சரி, டக்கு டக்குன்னு போட்டு அந்த பிளேட்லேயே கூட வை. இப்போ ட்ரைனிங்லாம் கொடுக்கல, சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி கிடத்தனா பேசக்கூடாது வாழ்க்கையில். என்றைக்குமே நன்றி இருக்கணும். நன்றி இல்லைன்னு வச்சுக்க பன்றி ஆயிடுவேன். சரி, இது நானா தானமா போட்டேன், நீங்கள் மசாலா தான் போட சொல்லி கொடுத்தீங்க. எப்படி இப்போ சொன்னேன்ல, ஒரு செகண்ட் கூட கேட்கல. இப்போ நான் போட்டது கரெக்டாக எப்படி போடணும்னு கேட்கல. எது? இது ஆமாம், அதை கேட்டேன்ல. அதுதான் நன்றி. வீடியோ எடுக்கிறது நன்றி மறப்பது நன்றன்று. இல்ல, வீடியோ வந்துட்டு நாளை நமக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது வீட்டில். என்னன்னு அடுத்து அங்கே எங்கேயும் போனால் நமக்கு போட்டு கொடுன்னுவாங்க, வேலை வாங்குவாங்க. இப்போ ஆமாம், அஃப்கோர்ஸ் செய்யணும்ல. நாளைக்கு அம்மாவுக்கு செய்யணும், அதுக்கிட்ட பொண்டாட்டி செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும்லப்பா. பகுமானமாக இருக்கலாம் நினைக்கிறியா நீ? அதெல்லாம் இல்லை. செய்யலாமா? செய்யலாம். கிச்சன் பக்கமே போகக்கூடாது, பொம்பளை பிள்ளைகள் தான் கிச்சனில் போய் சமைக்கணும் அப்படிலாம் சொன்னது தப்புன்னு இப்போ தான் யோசிக்கிறேன். ஏன் அப்படி? ஏன்னா சமைக்க பழகி இருந்தோன்னா இப்போ பேச்சுலராக இருக்கோம், சமைச்சு கொடுத்து 4 பசங்களை அசத்தலாம். 4 பசங்களை அசத்துறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு கஞ்சி கிடைக்கும்ல, டெய்லி ரொட்டியா வாங்கி திங்கிறதுக்கு. ஒரு சோறை வச்சமா ஒரு குழம்பு வச்சமான்னு சொல்லிட்டு நீங்க அழகா சாப்பிடலாம்ல. அடுத்தவங்க அசத்துறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உங்க வயிற்று சோறாக்க தெரியும், அந்த குழம்பு வைக்கிறது தான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. சரி வைக்கும் போது ஒரு ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் எல்லாம். டன். இன்ஷா அல்லாஹ். என்கிட்ட எல்லாருமே டவுட்டாக கேட்பாங்க, எப்படி இவ்வளோ சின்ன வெங்காயம் உரிக்கிறீங்கன்னு. இந்த மாதிரி பெருசாக கிடச்சா ரொம்ப லக்கி. ஆனால் இது கொஞ்சம் காட்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கபகபன்னு எரியுது. சின்னது கூட இவ்வளோ காட்டமாக இருக்காது போல், பெருசு ரொம்ப காட்டமாக இருக்குது. இந்த மாதிரி பெருசாக கிடச்சா சூப்பரில், ஈஸியாக உரிச்சிடலாம், சீக்கிரமாக கட் பண்ணிடலாம், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், எப்போயாவது தான் கிடைக்கும் இந்த மாதிரி பெருசாக சின்ன வெங்காயம். அவங்களோட மொத்த திறமையும் காட்டுங்கம்மா. டக்குன்னு வெட்டணும். இப்போ நாங்கள் ஸ்லோவாக வெட்டிகிட்டு இருக்கோம். ஆளை மூஞ்சின்னு பாரு. இது வந்து என்னோடய ஸ்ரீலங்கன் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர்ஸாக எனக்கு அறிமுகமாகி என்கிட்ட இப்போ நல்லா பேசுவாங்க. அவங்க எனக்கு ஸ்ரீலங்கா இப்போ வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு எனக்கு இந்த சட்டி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. மீன் குழம்பு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் சீசனிங்லாம் பண்ணி ஆயிலெலாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதில் தான் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். இதில் மீன் குழம்பு வைக்க போகிறோம், கஸ்பனாக கொடுத்ததில் வந்து ப்ரான்ஸ் வைக்க போகிறோம். ரெண்டுமே மண் சட்டியில் ஃபஸ்ட் டைமாக. இது பெனா கொடுத்தது மண் சட்டி. ஸோ ரெண்டையும் ஒன்றா வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இதை யூஸ் பண்ணி பழகுனவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளாம் புதுசாக யூஸ் பண்ணுறோம்ல, கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. டம்முன்னு உடச்சிடும், கை வேறு கொஞ்சம் தடால் கை வேறு நமக்கு. ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து மீன் இது இதில் வந்து மண்பானை சட்டியில் வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். யா அல்லாஹ் நல்லபடியாக வரணும். ஹாய் காய்ஸ்.
பாருங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பேச்சுலர் அவங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன், நீ கற்றுக்க, நீ தானே எப்படி சமைக்கிற, அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவன் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டே நான் பார்த்துட்டே இருக்கேன்ல, லைவ்ல பார்த்தா தான் அப்படியே மெமரியில் அப்படியே பதிய வச்சுட்டு அப்படி சட்டியிலேருந்து நேரம் மூளைக்கு போயிடும். கரெக்டா? ஆமாம், அப்படியே டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டீங்க, எண்ணெய் ஊற்றுனீங்க, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டீங்க. வெந்தயம் சீரகம் யார் போட்டா? அதெல்லாம் பேச்சுலர் பசங்க வாங்க மாட்டோம், ஏதோ ஒன்று போட்டு அப்படியே வச்சு விடுவோம். அடே, வெந்தயம் சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு அப்புறம் வெங்காயம் அப்புறம் தக்காளி. எப்படி இருந்தாலும் திருப்பி ஃபோன் போட்டு கேட்க தான் போகிறேன். வீடியோ எடுத்து பார்த்து நீயே சமைச்சுக்கிறேன், நானும் திருப்பி சொல்ல மாட்டேன், உனக்கு இது வேற வேலை இல்லை. பொழுதுனைக்கு அம்மா இது எப்படி செய்யறதுன்னு, அம்மா இது எப்படி செய்யறதுன்னுட்டு கேட்டு தெரிஞ்சுக்காங்க காய்ஸ். மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும் காய்ஸ். அதுக்கப்புறமா மீனை இறக்குங்க. ஆமாம் கைஸ், மீனை போட்டுருவோமா? போடுங்க. ஏமா வெட்டலையாம்மா, ஃபுல்லாக போடுறீங்க அப்படியே? ரொம்ப நாள் ஆச்சு முழு மீன் போட்டு குழம்பு வச்சு. மண்டையோட இந்த மாதிரி முழு மீன் போட்டு குழம்பு வச்சா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணுறத விட. இது நல்லாயிருக்கும். வேணால் ஒரு கூடு வேணால் போட்டுக்கலாம். இங்கே வா, இப்படி வேணால் செஞ்சுக்கலாம். மசாலா ஏறணுன்றதுக்காக இப்படி ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். ஏன்னா குழம்பு மீன் வந்து கலண்டுரும், ஆனால் ரொம்ப ஆழமெல்லாம் போட வேணாம். கலண்டுருமா? கலண்டுருன்னா பிஞ்சிரும். அப்படியா? அது தேனி பாஸ் அப்பப்போ டபக் டபக்குன்னு வரும். அப்படிதாம்மா. பெரிய இவர் லண்டன் தோற, நமக்கு அப்படியே பெங்களூர் பாஷை வரும், தேனி பாஷை வரும், மதுரை பாஷை வரும். ஆமாவானாக்க பெங்களூர் வந்துடும். ஆமாவா? ஆமாவா? எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஓ, தமிழ் பேச தெரியாம அப்படி அந்த மாதிரி. அதே ஒரு பக்கம் போயிட்டாக்க அவ்வளோதான். இது ரொம்ப ஆழமாக போடக்கூடாது, பிகாஸ் ஒரு பிஞ்சிரும். ஓகே, போட்டுருவோமா? போட்டு. இப்போ அந்த மீன் துள்ளி குதிக்கணுமா? மூஞ்சில தான் வந்து குதிக்கும். மீனெல்லாம் போட்டு மீன் குழம்பு வந்து தகன்னு கொதிக்குது. ப்ரான்ஸ்லாம் போட்டு ப்ரான் வெந்து முடிஞ்சிச்சு. இது கபகபன்னு மூடியாச்சு ஒரு வழியா. கலாஸ். ஆஹா, சூப்பராக இருக்குது. நான் வச்சது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் ஒரு மூடி இருக்கா சட்டிக்கு, அதை மூடி வச்சுட்டு அமைதியாக அங்கிட்டு போயிரு. அதான்மா செஞ்சேன். மரியாதை போயிரு. நியாயம். அடிக்கிற வெயிலில் உட்காந்து மணிக்கணக்காக வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நோகாமல் கடை சட்டியை திறந்து பார்த்துட்டு கையில் ஊற்றி குடிச்சு பார்த்துட்டு, ஓ நல்லா வச்சிருக்கேன் மாமா, அப்படி மூடு. மூடிட்டியா? போயிட்டு வாங்க அங்கிட்டு ராசா. நான் தானே செஞ்சேன். என்னது? பிரான். ஆமாம், நீங்கள் தான் செஞ்சீங்க, எல்லாமே நீங்கள் தான் செஞ்சீங்க. என்ன பண்ணுறது? அதாவது கடைசி அந்த கிரெடிட் கோஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்கல்ல, வெக்கமே இல்லாமல். அதை நீ போட்டுக்க. ஓகே, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஞாயிற்றுக்கிழமை விலாகு மெனு இப்படி எல்லாத்தையும் சமைச்சு காமிக்கணும் ஆசை தான். ஆனால் இந்த மெனு ஆல்ரெடி நிறையா டைம் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ரெசிபியெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்க கூட நான் காட்டலை. ஓகேயா? ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட பண்ணியாச்சு. தட்டை கூட தொட முடியல, கொதிக்குது. அப்படியே எண்ணெய் மிதக்க சூப்பரான மீன் குழம்பு. இந்த டைம் மீனை வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஆனால் என்னென்னா எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். மீனை முழுசாக போட்டால் பிரச்சனை என்னென்னா அது வந்து உடஞ்சிரும். அது ஒன்று தான் பிரச்சனை. எடுக்கும் போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இப்போ வரையும் நல்லாயிருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ப்ரான்ஸ் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த அளவு கிரேவி இருக்குன்னா சப்போஸ் மீன் குழம்புல வந்து பிடிக்கலன்னா இதை ஊற்ற சாப்பிடுங்க பிள்ளைங்க. அதுக்கப்புறம் இது நாக்கு மீன், இது வந்து ஃப்ரை பண்ணுறது. ஸோ பொரிச்சாச்சு. சண்டே மெனு ரெடி ஆகிடுச்சு. சரி, அப்படி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சண்டே மெனுவில் செஞ்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க? மோஸ்ட்லி நிறைய பேர் பிரியாணி பண்ணுவீங்க. என்ன சமைச்சிங்கன்றதை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவாக இருக்கும். எப்பவுமே ஒரே ஒரு கண்டென்ட் வச்சு அந்த வீடியோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை, கொஞ்சம் குக்கிங் பார்த்துருப்பீங்க, ஓப்பன் பண்ணுறதை காமிச்சிருப்பேன் நான். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் யாருக்காவது அப்படி சர்ப்ரைஸாக அனுப்புறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவோட விலாகெலாம் இருந்திருக்கும். ஸோ எல்லாமே இது உங்களுக்கு ஒரு மிக்சிங் விலாகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா விலாக்ஸ் நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் என்கிட்ட தான் பேசணும், ரெசிபிஸ் பற்றி கேட்கணும், வாட் எவர் துபாய் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், எனிதிங் என் கூட எதாவது பேசணும்னு நினச்சாலும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதுவரை எனக்கு நான் மெசேஜ் அனுப்பி ரிப்ளை பண்ணலைன்னு எனக்கு யாரும் சொன்னதில்லை. ஸோ நான் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிப்பேன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக. ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வரும், ஃபீல் குட்டான வீடியோஸுக்கு. ஸோ நம்ம வீடியோ கடைசி முடியும் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ.
இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.